ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று கம்யூனிகேஷன் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ரெண்டாவது வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இது வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு பட்டுச்சு. ஸோ இந்த சீரீஸ் வந்து ரெகுலராக போகட்டும். ஸோ 2-3 நிமிஷம் வீடியோ கிளிப் வந்து ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களுமே வந்து வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடி முன்னாடியோ இல்லை வீடியோ ரெக்கார்டு பண்ணியோ நீங்கள் வந்து பேசி பழகலாம். ஸோ அதுக்கு தான் இந்த உந்துதலாக இருக்கும் அப்படின்னு நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த கம்யூனிகேஷன் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் கம்யூனிகேஷனே தான். எல்லா ஸ்பீஷீஸ்லையும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பீஷீஸை எவால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. அதில் வந்து அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா எறும்புல வந்து ஒரு எறும்பு ஒரு ஸ்வீட்டை பார்த்துருச்சு அப்படின்னா 1000 எறும்பு வந்து கொட்டிடும். காக்கால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காக்கா ஒரு இறையை பார்த்துருச்சு அப்படின்னா எல்லா காக்காவையும் காக்கான்னு கூப்பிட்றோம். அந்த மாதிரி வந்து நம்ம ஹியூமன் ஸ்பீசிஸில் எழுத்தாக இருக்கட்டும், ஸ்பீச்சாக இருக்கட்டும், அப்புறம் இன்னைக்கு டெலிகம்யூனிகேஷன் வரைக்கும் போயிடுச்சு, லாங்குவேஜ், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்மளை வந்து எவால்வ் பண்ணுது. நம்ம கூட்டம் சேர்க்கறதுக்கு முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த கம்யூனிகேஷன் தான். இங்கே வந்து எல்லா புரட்சியுமே வந்து கம்யூனிகேஷனால தான் நிகழ்ந்திருக்கு. எல்லா போதனைகள், எத்தனையோ எவல்யூஷன் வந்து அந்த நாலேஜ் வந்து எப்படி ஷேர் ஆகுது அப்படின்னா கம்யூனிகேஷன் மூலமாக தான் ஷேர் ஆகுது. ஸோ அதனால வந்து ஒவ்வொரு ஸ்பீஷிஸுமே தன்னைத்தானே வளர்த்துக்குது. சர்வைவலுக்கு அந்த அளவுக்கு அது யூஸ் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் தான் எல்லாத்துக்குமே. எந்த ஸ்பீஷிஸ் வந்து கம்யூனிகேஷன் வந்து நல்லா டெவலப் பண்ணுதோ அதுதான் வந்து சர்வைவ் ஆகுது. அளவில் வந்து ஸோ நம்மளும் வந்து அதை டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு முயற்சி எடுத்து இப்போ வந்து கிளிப்பு 1 or 2 மினிட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். நீங்களும் இந்த முயற்சி எடுக்கலாம். இன்ட்ரோவர்ட்டடாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியும் நல்லாவே, நீங்கள் ஒரே ரூமில் இருப்பீங்க. யாருக்கிட்டையும் பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்திக்க மாட்டீங்க. ஏற்படுத்தினாலும் அதை விட்டு விலகிருவீங்க. அப்புறம் வேற என்ன, யார்கிட்ட பேசினாலுமே உங்களுக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகும். அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கம்ஃபர்டபுளாக இல்லாமல் எந்த இடத்துலையுமே இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இருந்தாலுமே ஒரு சில இடங்களில் வந்து பேச வேண்டிய தேவை வரலாம். ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய பேச்சை வந்து நச்சுன்னு வந்து கொடுத்துடணும். அதுக்காக நம்ம வந்து ப்ராக்டிஸை வந்து தொடங்கிடணும். என்னைக்கா ஒரு நாள் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான். ஸோ எல்லாம் சேர்ந்தே க்ரோ ஆகும். ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. பாய்.